ஏ லக்கி பீப்பிள்ஸ் சிவராம் here. These are my boys சண்முகம் பிரகதீஷ். போன வீடியோ பீச் ஏரியா ஃபுல் பீஸ். இட்ஸ் வெரி ஃபன் டு லிவ் தேர். இந்த வீடியோல வந்துட்டோம். ஹாய் गाइस. முன்னாடி இருக்கா? முன்னாடி தான் இருக்கேன். ஆமா, ஏன்னா மூஞ்சி நல்லா இல்லன்றா. ஃபர்ஸ்ட் இது அப்படி தான் இருக்கும். சரி ஓகே விடு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்? இது பேர் ஏதோ மோனாலிசாவா? மோனாலிசா இல்லப்பா. ஃபர்ஸ்ட் என்ன இது பர்மா ஃபுட்ஸ் இதெல்லாம். பேபிக்கான வறுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா. பர்மா ஃபுட்ஸ் பர்மால வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மோஸ்டா நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த டிஷ் தான் இப்போ வந்து ட்ரை பண்ண போறோம். இங்க கிடைச்ச சில டிஷ் எல்லாம் நீங்க அத்தோ அதெல்லாம் வந்து நார்மலா சாப்பிட்டுருப்பாங்க நிறைய பேர். ஆனா அதெல்லாம் எங்க வாங்கல. கேஷ் யூஸ்வலா அதெல்லாம் வாங்கல. சீப்பான ப்ராடக்ட் வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் பார்க்காததெல்லாம் இருக்கு இதுல. இல்ல சும்மா சொல்லி பாக்குறேன். பேசுவாரு வாயில என்ன வேணா பேசாத அங்கிள். அதுதான் இப்போ நம்ம வந்து நான் கூட போல அதனால எனக்கு தெரியல. ஆமா நான் தெரியல உனக்கு கொண்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இது மோனாலிசா இது பண்ணலாமா ஸ்டார்ட்? இது ஆல்ரெடி குடுத்துக்க ப்ரோ நீ. இதுவே தெரியல. நான் வந்துட்ட டேய். அவன் ஆங்கிள் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆங்கிள் பார்த்துட்டே வந்துட்ட. சர்ப்ரைஸ் கேமியோ. Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. क्या है सरप्राइज एंट्री? கேமியோவா? கேமியோ இல்லங்க. ஆமாண்டா. ரெண்டும் ஒண்ணுதான். வீடியோ இல்லையா? ஆமாங்க தம்பி. இவனுங்களுக்கு பாருங்க ஒரே கலர் ரெண்டு வேற ஃப்ளேவர். என்ன மாதிரி அறிவாளியா இருப்பான் பாருங்க. இல்லடா இங்க வச்சு ஊத்துறா. அங்க வச்சா கொஞ்சம் ஊத்த கீழ ஊத்தாம இருக்கும். ஆஃப்டர் கிராஜுவேஷன். டேய் இப்பவே விச்ச ஆரம்பிச்சா கொன்னுடா. இன்னும் ஒரு 1.5 மாசத்துல என் காலேஜ் வர முடிய போகுது. அதுக்கப்புறம் மோனாலிசா வைக்க வேண்டியதா நம்மளும். எங்க இது பேர் மோலிசா மோனாலிசா இல்லல நம்ம கொஞ்சம் அப்படிதான்ப்பா நம்ம டிஷ் அதுக்கு அவசரம் பண்றியாடா? கரெக்ட்டா இருக்குடா. இல்லடா இந்த ஹோல் கரெக்ட்டா எடுத்துங்கடா. இந்த ஹோல்ல வைக்கலாம். கரெக்ட்டான இது. ஏன்டா அந்த ஹோல்ல வைக்கணும் ஹோல். நெக்ஸ்ட் ஏய் அதை எடுத்து மூடி வச்சிரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இத போய் தவந்து எடுத்துட்டு வரணும். வடைகள். எறா வடை ஒரு கீரை ஃப்ளேவர் ஒன்று இருக்கு. இது வந்து என்ன அந்த அது கீரை தான் சொன்னாங்கடா. இது கீரை வடை. இது வந்து நார்மல் அந்த வெங்காயம் போட்டு அந்த நார்மலா இது சொல்லுவாங்க தெரியுமா? சொன்னாங்க அவங்களும். யாருங்க எங்க இது வந்து கார்ன் போட்ட அந்த வடை. அவங்க வந்து நார்மலா சாப்பிடுறதான். நாங்க நான் வாங்கலாம்னு நினைச்சோம். ஆனா 7 மணிக்கு தான் இருக்கும். தான் கிடைச்சு. இது வெஜிடேரியன் ஆப்ஷன்னுவாங்க. ஆனா எண்ணெய் எல்லாம் மூஞ்சில முடிக்க மாட்டேன். இந்த பக்கத்துல நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. ஆமா போதும். நீ அப்படி வர ரைட். அதேதான் ப்ரோ. அவள்தான் ப்ரோ. வேற எதுவும் வாங்கல. அதேதான் சேம் தான். டிஃபரண்ட் ஐட்டம் பின்னாடி ஏன்னா இப்போதைக்கு இங்க கிடைச்சது இதுதாங்க. ஈவினிங் டைம் நல்லா ஸ்நாக்கா இருக்கும் சொல்லிட்டு இப்போ நைட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு ஆயிடுச்சு. இப்பதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட ஃபர்ஸ்ட் நம்ம டின்னர் டைம்ல இது சாப்பிட்டு இருக்கோம். எறா வடை நார்மல் எறா வடை சாப்பிட போறோம். முடிச்சிட்டாங்க ஓமா. கைஸ் அப்படி இது இப்படி சாச்சி. ஓ சாய கிறிஸ்பா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஆறிச்சு லைட்டா. என்னப்பா வாங்கிப்பா சாப்பிடுப்பா நீ. அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பா. கிஷோர் இப்போதைக்கு வீடியோ எடுக்கிறேன்னுவானுங்க. இதுங்க பின்னாடியே இருக்கலாம்லங்க. நீங்களே சொல்லுங்க. இல்ல நான் வடை ட்ரை பண்ணேன். இது வந்து நார்மல் தானா? அந்த இது இந்தாடா சாப்பிட்றா. வந்துருச்சு. இந்தா இது இருக்குங்க. கிஷோருக்கு வேணா 2 ஒர்த்து. வடை ஒத்து. ஜஸ்ட் 20 rupees தான். எப்படி இருக்கு? யாரா ஃப்ளேவர் தெரியல. இந்த கடையில அந்த கீரை போட்டா போடுவாங்க தெரியுமா? அப்படியே தான் இருக்கு. எறா வந்து நீ எறாவோட சாப்பிட்டியா? நீ வடை மட்டும் சாப்பிட்டியா? யாரா வந்து இந்த வீட்ல பண்ற மாதிரிலாம் இல்ல. அந்த ஒரு எப்படி இருக்குது? யாரா ஃப்ளேவர் தெரியல சொன்ன மாதிரி. யாராவ தின்னுட்டு சொல்லுங்கடா. யாராவ வடைய மட்டும் தின்னுட்டு யாரா தெரியலன்னு சொல்றாங்க. ஏன்டா மாவோட பெசஞ்சடா யாராவ போடுறாங்க. மேலப்ல தான வைப்பாங்க அத. கவுச்சி வாடை இருக்கு. அதான் அது பேர் தான் எறா. ஏன்டா அதுக்கு டேஸ்ட் இருக்கும்ல. கவுச்சி வாடை அடிக்க கூடாதா? சட்னி ஓபன் பண்ணு பையா. நீ ஆமா சட்னி சாப்பிட செமையா இருக்குடா. அந்த பின்னாடி இருக்கு பாரு. நல்லா இருக்கா? பவுல் இங்க இருக்குடா. பெட்டர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு டேஸ்ட். சூடா சாப்பிட்டா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. நம்ம எப்பவுமே ஆரி போய் தான சாப்பிடுறோம். ஆனியன் பஜ்ஜி தான். பட் என்ன எறா போட்டுருக்காங்க அடிஷனலா. அப்படியே ஃப்ளேவர். மொத்தம் 3 இதாண்டா இருக்கும். 3 4 தாண்டா. ஒரு பொன்னாங்கண்ணி கீரை அப்புறமா வந்து 20 தாண்டா. ஓகே 20 ரூபாய்க்கு எறா போடுறானா உனக்கு ஒரு அடியில 3 4 3 போடுறான் தல. நம்ம வர்த்து தான். 4 இருக்கும். அப்ப கொஞ்சம் நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறனா இது நல்லா தான் இருக்கும். ஆமா ஒரு ஈவினிங்கா நல்லா இப்போ சாப்பிட்டே போர் அடிச்சிச்சு. நிறைய சாப்பிட்டு ஆனியன் பஜ்ஜி இந்த அந்த சமோசா அதெல்லாம் சாப்பிட்டு அது போர் பல அடிச்சா நீங்க ட்ரை பண்ணலாம். சாப்பிடலாம். ரொம்ப டிஃபரண்டான ஃப்ளேவர். இல்ல ஒரே ஃப்ளேவர் தான். ஃப்ளேவர் இது ஆனா நான் வெஜ் வர மாதிரி. தொட்டு சாப்பிடு. அல்டிமேட்டா சாப்பிடுடா. என்ன பாக்குறீங்க அப்படி? தொட்டு சாப்பிட்டா வேற லெவல் இருக்கு. அப்படியா? ரொம்ப ரொம்ப ஐப்பு கொடுக்குறான். ரொம்ப எதுவும் தொடக்கூடாது லைட்டா.
மின்ட் ஃப்ளேவரோட கொஞ்சம் நார்மலாக இந்த வடை மாதிரி. இப்போ நல்லா இருக்கு. இது வந்து இந்த காம்பினேஷன் போடாத நல்லா இருக்கு போல. அது மின்ட் சட்னி தானே, அதனால தான் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் எறாவை தொடறது மாதிரி வருது. நீ இப்போ தான் யாராவது சாப்பிட்ருக்க, அதனால தான் உனக்கு அப்படி வருது. நெக்ஸ்ட் வந்து அந்த கார்னில் வந்து ஒரு அடை மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. எண்ணெய் போட்டு பொரிச்சு தருவாங்க. இது வந்து 10 rupees தான். அவ்வளவுதாங்க. கவுத்துறதுனே இருக்காண்டா. எல்லாமே ப்ளூ பர்ஸ் அப்படின்னு போயிருக்கோம் மொத்தமா. அடுத்த வீடியோ அப்படி போலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அழிச்சிருப்பாங்க நேரத்துக்கு. ஓகே, நல்லா அவிச்சு போட்டிருக்காங்க. நல்லா தான் ஏன்னா எனக்கு தோணுது என்னன்னா, நார்மலாக நான் டெய்லியும் சாப்பிடுவேன் வடை சமோசா அதெல்லாம் சாப்பிடுறது இது சாப்பிடலாம். டேஸ்ட் தமிழ் தரோம். அந்த பஜ்ஜி வந்து பஜ்ஜி எது வாங்கினாலும் அந்த மின்ட் சட்னியோட சாப்பிடுங்க. மின்ட் சட்னி செம்மையா இருக்கு. இது எங்க வாங்கன்னு சொல்லுங்க, டிஸ்கிரிப்ஷன் லொகேஷன் போடுறேன். சூப்பரா இருக்கா? அங்க போய் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்குன்னே தெரியுது. ஃப்ளேவர் நல்லா இருக்கு. சரி, நான் மோனலிசா மொலிசா தானே இது பேரு. மொலிசா குடி. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம், அதான் ஃபைனல் ஐட்டம். இது இஸ் தி ஃபைனல் தேங்காய் பால் பிளஸ் நிறைய தண்ணி. தண்ணியிலப்பா அது இது பாது அது பேர் வந்து ஜெல்லி மாதிரி ஒன்று இருக்கும். இது என்ன தெரியுமா போட்டாங்க, அந்த பாதாம் பீஸ் இருக்கும் தெரியுமா? பாதாம் பீஸ் தெரியுமாங்க உங்களுக்கு? போன் வந்துட்டு போறான். பாதாம் பீஸ் போட்டாங்க. அப்புறம் டிஷ் பத்தி சொல்லிருக்கேன் நாங்க. சாரிங்க, சாப்பிட்டு டிஷ் பேர் என்னதுன்னா மோனலிசான்னு சொல்லுவாங்க. மொலிஷா. ஓகே, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்காய் பால் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அண்ட் தென் கேஸ விடுங்கடா. தேங்காய் பால், அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த அரிசி இதெல்லாம் இருக்கும்ல, அதை போட்டு ரெடி பண்ணுவாங்க. இது ஸ்வீட்டு தான், காரண்டா. நான் வர டயட்ல இருக்கேன், நீ குடிக்கலாம். நான் சொல்றேன், நான் தான் ஃப்ரைட் ஐட்டம்லாம் சாரி. அங்கிள் ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவாரு அப்பப்போ. ஓகே, தேங்காய் பால் நல்லா இருக்குது. மனுஷன் அடியில் இருக்குது. நான் கொங்கு தமிழ் பேசிட்டேன். சாரி, நல்ல தமிழ் பேசிட்டேன். அந்த மோனலிசா அது ஃபுல்லாக குடிங்கடா. மேல ஒரு ரவுண்டு போனா வேண்டாம்டா, வெளில வந்துரும்டா. தேங்காய் பால் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சத்தமா சொல்ல வேண்டியதானே? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? சரி ஓகே, அங்க கூட உட்கார வச்சிரறான். ஆனஸ்டா பேசுங்கடா. நல்லா இல்லையா? எனக்கு பிடிக்கல. உனக்கு அது பிடிக்கல? எனக்கு பிடிக்கல. அது சொல்லணும். ஏதோ பால் வாடை, தேங்காவோட வாடை கொஞ்சம் அடிக்குது. தேங்காய் வாடை ரொம்ப அடிக்குது. இனிப்பா இருக்கு. அவ்வளவுதான். தேங்காய் பால் தான் தேங்காய் பால் தேங்காய் அடிக்கும்போது வாசனை வரும். அந்த மாதிரி இருக்கு. கேமரா ஜி எப்படி இருக்கு? நமக்கு ஆல்ரெடி குச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு தெரியும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இல்ல, இப்பதான் கீழே ஏதோ பபிள் மாதிரி இருக்கு. நீ சொன்னி அந்த போபாவா? இதா இது போபா மாதிரி அதெல்லாம் உள்ள இது அரிசியா? அரிசி கொழுக்கட்டை செய்வாங்க, பால் கொழுக்கட்டை. அதுல சேர்த்து நல்லா டேஸ்ட் தெரியும் கொஞ்சம். பால் கொழுக்கட்டை சொல்ல ஜவ்வரிசி ஏது? வீடியோல அப்படியே சொல்ல சொன்னாங்க. அரிசிடா அது அப்புறம் அந்த பால் கொழுக்கட்டை இதோட சாப்பிட்டு பாரு. அவன் பால் கொழுக்கட்டை புழு மாதிரி செய்வாங்க. இருக்கு பாரு. அதான் இவங்க வந்து இப்படி போட்டு தராங்க. ஏய் இல்ல, பாக்குறதுக்கு புழு மாதிரி இருக்குன்றடா. வெள்ளை புழு தெரியும். புழு, ஆனா புழுதான். புழு ஜூஸ். நான் குடிகாரங்க கூட இந்த மாதிரி மூஞ்சி ரியாக்ஷன். அந்த அது நல்லா தான் இருக்கு. கூழ் குடிக்கிறவங்க வாங்கி கொடுத்தா இப்படி தான்டா. என்னடா அது? என்னப்பா இது நாய்ப்பி மாதிரி இருக்கு. எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு நல்லா இருக்கு. சில பேருக்கு இது பிடிக்கும். என்னடா தேங்காய் பால் பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். ஆமா, தேங்காய் பால் டேஸ்ட் நல்லா தூக்கி குடி. விட மாட்டானே. சரி, அந்த நல்லா இருக்கு. இல்ல உண்மையா நல்லா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்க வந்து தவறுதலான அப்படி டப்புன்னு வீடியோ கட் ஆச்சுன்னா எவனோ ஓடி இருக்கான்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க. தேங்காய் தீர்த்தம் அந்த மாதிரி குடிச்சா அது அதோட டேஸ்ட் மாதிரி இருக்கு. லைட்டா வந்து ஆனா இது வெயில் காலம் நல்லது ப்ரோ. ஆமா, கூல் ஆகும் உடம்பு நல்லா. நல்லது தான் பிடிக்காது. உன் உடம்புலாம் ஈட்டுன்னு சொல்லுவேன். நான் குச்சாதான் என்ன சொன்னா ஒண்ணும் இல்ல. நீ கெட்டாத பேசினா அப்படியே போட்டுருக்கலாம். நான் பார்க்கவே மாட்டேன். சென்சார்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு மட்டும் ஹைலைட் வச்சு போடுவேன். இல்லங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் போற நல தீர்த்தத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ராத்திரி 9 மணிக்கு மேல கிடைக்கிற நல தீர்த்தத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. 9 மணிக்குள்ள மூடிடுறாங்க அந்த கடையை. தெரியாதுங்க. உங்களுக்கு எப்படி? நான் ரெகுலர் கஸ்டமர் இல்ல. காலேஜ்ல இப்பதான் காலேஜ்ல படிக்கிறேன் நான். நாய். சரி ஓகே, நியூஸ் சேனல்ல நியூஸ் பாப்பா. அதான் இது இப்ப சாப்பிட்டது இவ்வளவு டிஷ். அடிச்சது இன்னைக்கு சொல்லி தொலைங்கடா. அது நான் சொல்ல மாட்டானுங்க. திங்கிறது குடிக்கிறது ஓவராலா எது எப்படி இருந்தது? ஓவராலா வந்து ஓவராலா 3 ஐட்டம் இருந்தது. 3 ஐட்டம். வடை, எறா வடை. எறா வடை 2 ஃப்ளேவர். ஒரு கீரை, ஒரு 4 வெங்காயம் மாதிரி போட்டு ஒண்ணு. வெங்காயப்பட்ட ஒண்ணு. 2 வித்தியாசம் பயங்கரமா தெரிஞ்சு. தெரியாது, வித்தியாசம் பேச தெரியல. ஆனா ஆமா, அதான் எனக்கு எதுவுமே நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் இந்த கேமராமேனுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனா என்ன பண்றது? எறா இதை விட அந்த
இதுவே நல்லா இருந்துச்சு. கானு கான் வடை கொஞ்சம் சூடா இருந்தாலும் நல்லா ஆமா இன்னும் கொஞ்சம் சூடாங்க அது நம்ம தப்புடா அதெல்லாம் சாஃப்டா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. இங்க ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். பர்மீஸ் ஃபுட்ன்றது இந்த அத்தோ மொய்யா அது எல்லாமே வந்து ஆல்ரெடி சாப்பிட்ட பசங்க. அதெல்லாம் சாப்பிட்டு எறா வடை எறா எல்லாமே சாப்பிட்டு பழகுனவனுங்க நாங்க 2 பேரு. அந்த இவனுக்கு எல்லாம் தெரியாது. இவனுங்க எல்லாம் அத்தோ புதுசா சாப்பிடுறவனுங்க. அதனால அவனுக்கு செட் ஆகல. இல்ல நான் அத்தோ சாப்பிட்டுருக்கேன். நான் வந்து எந்த இதுவும் தப்பா சொல்லல அத்தோ வந்து கேட்டாலும் அந்த 2 பேர்ல ஒருத்தர் சீஜோ இருக்கு, மொய்யா இருக்கு, வேதோ இருக்கு. இதெல்லாமே அவனுக்கு சாப்பிட்டு பாருங்களா அதெல்லாம் தெரியாது. 2-3 ஐட்டம் சாப்பிட்டுருக்கேன். எல்லாம் சாப்பிட்டதுல புதுசா மசாலா முட்டை நல்லா இருந்துச்சு. பிடிக்கல, அந்த தேங்காய் பால் பிடிக்கலன்றானுங்க. அதெல்லாம் பழகுனா இதெல்லாம் பிடிக்குங்க. இல்ல அப்படின்னா புதுசா இருக்கு அப்படின்றனால கொஞ்சம் அத்தோவே ஒரு சில பேர் ஸ்டார்டிங்கே பிடிக்காது. போக போக தான் பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனா எங்களுக்கு அது பிடிக்கும். நல்லா சாப்பிட்டு இது ஒரு ஒரு டிஃபரண்ட் ஈவினிங்ல கல்ச்சர். அவங்களோட கல்ச்சர் ஃபுட் அதை சில அப்ரிஷியேட் பசங்களை பண்ணலாம். பார்த்தா பிடிக்காது. பார்க்க நீ வெளிய போயிடா கொஞ்ச நேரம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இதெல்லாம் போயிருக்கேன். அந்த டைலாக் நான் சொல்லலாம்னு இருக்கேன். என் டைலாக் ப்ரோ. சரி அவன் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிவ்யூ பண்ணியாச்சு. முடிச்சலாமா? பை गाइस. லொகேஷன் தரேன். பாய். வியாசார்பாடிங்க. வியாசார்பாடி. நான் வியாசார்பாடி. இதுக்கு மேல லொகேஷன் வேணும். வியாசார்பாடி. அவ்வளவுதாங்க. உங்களுக்கே தெரியும் சாஸ்திரி நகர் தான். வியாசார்பாடி சாஸ்திரி நகர். பாய் ஃப்ரெண்ட்ஸ். 3 ப்ரமோஷன். பாய்டா முடிச்சுடா.